ஏய் இவ்வளவு பெரிய வெங்காயம் நான் எரி இறக்கும்போது சுட வேண்டியதான பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே. வேணா வாடா, ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன் வாடா, சுட சுட. அனைவருக்கும் வணக்கம். ஆலங்குளம் என்கிற பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் ஒரு பனை தொழிலாளி. எஸ்ஐ இசக்கிராஜா என்கிற நபர் அவரை 4 முறை காலில் குறிப்பார்த்து துப்பாக்கியால் சுட்டிருக்காரு. சுட்டதில் 3 குண்டுகள் அவருடைய காலில் பாய்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மணிகண்டன் மீது காவல்துறை வழக்கு பதிவும் செய்திருக்கிறது. சம்பவம் நடந்த அன்று கல் அருந்திய ஒரு நபர் இசக்கிராஜா அவர்கள்ட்ட மாற்றாரு. அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்ட போது உனக்கு யார் கல்லை வித்தா அப்படின்னு கேட்டதுக்கு மணிகண்டன் இருந்து தான் நான் கல்லை வாங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னதின் அடிப்படையில் மணிகண்டன் அவர்களை விசாரிக்கிறதுக்காக நேரில் போகிறாரு இசக்கிராஜா அவர்கள். அவர் போனப்போ மணிகண்டன் அவர்கள் மரத்து மேலே இருக்கார். கீழே நின்றுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் மணிகண்டன் அவர்களை இசக்கிராஜா திட்டியிருக்கார். சுற்றி இருந்த அவருடைய உறவினர்களுக்கும் இசக்கிராஜா அவர்களுக்கும் வாக்குவாதம் முற்றுது. மரத்து மேலே இருந்து இசக்கிராஜா அவர் ஒரு கட்டத்தில் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் பேசுகிறத கேட்க முடியாமல் மரத்தில் இருந்து குதிச்சிடுறார். 2 பேருக்கு நடுவில் விவாதம் அப்படிங்கிறது முத்தி போகுது. அதில் கடுப்பான இசக்கிராஜா அவர்கள் துப்பாக்கி எடுத்து மணிகண்டன் அவர்களுடைய காலில் சுட்டுறாரு. குண்டு பாய்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கவும் பட்டுறாரு. இப்போ தான் ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் இவங்க 2 பேருடைய வழக்கில் தீர்ப்பு வெளியாச்சு. 9 காவலர்களுமே குற்றவாளிகள், அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு நீதியரசர் தீர்ப்பு வழங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே பொதுமக்களுக்கு எதிராக காவல்துறை அராஜக போக்க கையில் எடுத்திருக்குது. பொதுவாக இந்த பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீரியமாக போராடும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பனை மரத்து மேலே ஏறி கல்லிறக்கி போராட்டம்லாம் பண்ணார். இந்த நிலையில தான் அண்ணன் சீமான் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆதரவும் அளிச்சிருக்காரு. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பனை ஏரிகள் இந்த ஆளுகிற அரசாங்கத்தால் காவல்துறையால் ஒடுக்கப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாமர மக்களுக்கு எதிரான காவல்துறையுடைய அராஜகம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எஸ்ஐ இசக்கிராஜா அவர்கள் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து பனை ஏரியாக இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களை சுட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேடையில் பேசிய அண்ணன் சீமான் அவர்கள், நாம் பனை ஏறி கல் இறக்கினப்ப நீ எங்கே போன, நீ ஏன் உன்னுடைய துப்பாக்கியை எடுத்து என்ன சுடலை, அப்போ பாமர மக்கள் அப்படிங்கிறப்போ எளிதில் உன்னோட துப்பாக்கி நீண்டுருமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாரு. தம்பி நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. அவருடைய கடுமையான கண்டனங்களை பதிவும் செய்திருந்தார். தம்பி நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங், பி கேர்ஃபுல். இந்த எஸ்ஐ இசக்கிராஜா அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு 2018 முதல் அவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவுச்சு. சிங்கம் படத்தில் வர்ற சூர்யா மாதிரி நீ எங்கே இருக்கிற, நான் நேரில் வர்றேன், துப்பாக்கி இல்லாமல் வர்றேன், போட்டு பார்த்துக்குவோம் அப்படின்லாம் பேசியிருந்தார். சரி, நீங்கள் ரவுடிகளை டீல் பண்ணுறப்பவே துப்பாக்கி இல்லாமல் நான் நேரில் வரேன் பார்த்துக்குவோம் அப்படின்னு பேசக்கூடிய இசக்கிராஜா அவர்கள் பனையேரியாக இருக்கக்கூடிய நபரை விசாரிக்க போகும்போது மட்டும் ஏன் துப்பாக்கியை எடுத்துகிட்டு போனீங்க, துப்பாக்கியை எடுக்காமல் போய் நீங்க தான் வீர தீர சூரர்க்கெல்லாம் அப்படின்னு பேசக்கூடிய ஆளாச்சே. அவர்கிட்ட போய் நீங்க எப்பா நீ கல் வித்தியா, கல் விற்கிற அப்படின்னா உன் மேலே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறோம்ப்பா, உன்னை ரிமாண்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உனக்கான தண்டனையை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் லீகலாக மூவ் பண்ண வேண்டியதானே. சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இது ஒரு புறம் இருக்க, சீமான் அவர்கள் பேசின அந்த மேடை பேச்சு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள்
நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், இசக்கி ராஜா அவர்கள் வந்து ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சீமான் அவர்கள் மேடையில் இசக்கி ராஜாவுக்கு எதிராக பேசினதுனால தென் மாவட்டங்களில் சாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு சீமான் அப்படிங்கிறவர் திட்டமிடுறாரு அப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா, இதே இசக்கி ராஜா அவர்கள் விசாரிக்க போன இடத்துல எதுக்கு துப்பாக்கியை எடுத்துகிட்டு போனோம்? துப்பாக்கியே சரி பாதுகாப்புக்காக எடுத்துகிட்டு போனார்னே வச்சுக்குவோம். அவரை சுட வேண்டியதற்கான காரணம் என்ன? அவர் தவறு செய்திருக்கார் அப்படின்னா அவரை கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்திற்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது தானே ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வேலை. அவர் வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கலாம். சீமானவர்கள் மேடையில் பேசும்போது நான் பனைமரம் ஏறி கல் இறக்குனப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன சுட வேண்டியது தானே? அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறப்போ உனக்கு பயம் இருக்குது, அவர் மேலே கை வச்சா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்கும், மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நீ யோசிக்கிற. ஆனால் ஒரு பாமரன் அப்படிங்கிறப்ப எளிதில் கை வைக்கிறீங்க. அவனை நம்ம அடித்தா நம்மளை எவன் கேட்பான் அப்படிங்கிற அதிகார திமிரை தவிர வேற என்ன? இசக்கி ராஜா அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் சீமானவர்களுடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அண்ணன் சீமானவர்கள் இப்படி தான் பேசியிருப்பார். சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுகிற அண்ணன் சீமானவர்கள் பனையேறிக்கு ஆதரவாக சீமானவர்கள் பேசிட்டார்னா அந்த பனையேறவங்க மெஜாரிட்டியாக நாடாராக தான் இருப்பாங்க, அதனால தான் சீமான் வந்து அவருக்கு ஆதரவாக களமிறங்குறாரு அப்படின்னு நாக்கு கூசாமல் பேசக்கூடிய நபர்களை பார்த்து நமக்கு உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. இந்த சம்பவத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிந்து கிடக்கக்கூடிய பனையேறிகள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து எஸ்ஐ இசக்கி ராஜாவிற்கும் இந்த ஆளுகிற அரசாங்கத்திற்கும் எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பனையேறிகளும் ஒன்றாக சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மணிகண்டனுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. அழுத்தம் அதிகமானதை தொடர்ந்து எஸ்ஐ இசக்கி ராஜா அவர்கள் பணியிடை நீக்கம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்காரு. காவல்துறை எஸ்ஐ இசக்கி ராஜா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும், அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி பாதிக்கப்பட்ட மணிகண்டன் அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்போதான் காவல்துறை அதிகாரிகள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் விஷயத்தில் 9 பேருக்கும் மரண தண்டனை அப்படின்றது கிடைத்திருக்கு. இப்போ நீதிமன்றங்கள்லாம் ரொம்ப கவனத்தோட காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய விரோத போக்கை உன்னிச்சு கவனிச்சுட்டு இருக்காங்க. 9 பேருக்கும் மரண தண்டனை அப்படிங்கிறப்பவே காவல்துறை அதிகாரிகள் அச்சத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த இசக்கி ராஜா அவர்கள் தன்னை சிங்கம் சூர்யாவாக நினைத்து கொண்டு கையில் துப்பாக்கி எடுத்து சுற்றுக்கிறது அப்படிங்கிறது வன்மையான கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு சில பேர் சிங்கம் மாதிரியான திரைப்படங்களை பார்த்து தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக நினைத்து கொண்டு செயல்படுறாங்க. திரைப்படத்தில் காட்டுறது எதுவுமே நிஜ வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய துப்பாக்கி அப்படிங்கிறது உங்களுடைய பாதுகாப்புக்காக தானே தவிர நீங்கள் ஒருத்தர்கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கோபம் வந்தால் எடுத்து அந்த நபரை சுட்டு காயப்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான் ஆண்டிங்கிற கதையா அண்ணன் சீமானவர்கள் பாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம் 2026 சட்டமன்ற தேர்தல்னு அதை நோக்கி போயிட்டு இருந்தாரு. இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் திருப்பி விட்டுருக்கிறாரு இந்த எஸ்ஐ இசக்கி ராஜா. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சவால் விட்டுருக்காரு, என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நாளைக்கே நான் போய் கல் இறக்குறேன், நீ முடிஞ்சா துப்பாக்கியை எடுத்து கொண்டு வந்து என்ன சுடு அப்படின்னு காவல்துறைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அண்ணன் சீமான் அவர்கள் மீண்டும் பனையேறி கல் இறக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எஸ்ஐ இசக்கி ராஜா அதிகாரத்தை கையில் எடுத்து மணிகண்டனுக்கு எதிராக நடத்தின இந்த துப்பாக்கி சூடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.